வணக்கம் குட்டீஸ், செல்லங்களா எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம ஆபிரகாமுடைய நம்பிக்கையை பத்தி பார்க்க போறோம். குட்டீஸ், கடவுள் சொன்னா கேட்டு நடப்பீங்களா? ஆபிரகாம் அப்படித்தான் செஞ்சாரு. கடவுள் அவர்கிட்ட ரொம்ப கஷ்டமான காரியத்தை கேட்டாரு. ஆனா ஆபிரகாம் கடவுளை முழுமையா நம்புனாரு. அவருடைய நம்பிக்கையை பார்த்த கடவுள் அவரை ஆசீர்வதிச்சாரு. ஏன்னா கடவுள் மீது நம்பிக்கை வச்சா ஒருபோதும் யாருமே வெட்கமடைய மாட்டாங்க. இன்னைக்கு நாமும் கடவுளை எப்படி நம்பணும் அப்படின்னு கத்துக்க போறோம். அப்படின்னா எல்லாம் ரெடியா? வாங்க விவிலிய பயணத்தை தொடரலாம். நம்பிக்கைக்கான பரிசு. தொடக்க நூல் அதிகாரம் 22, 1, 2 மற்றும் 6 முதல் 12 வரையுள்ள இறை வார்த்தைகள். இந்நிகழ்ச்சிகளுக்கு பின் கடவுள் ஆபிரகாமை சோதித்தார். அவர் அவரை நோக்கி, ஆபிரகாம் என, அவரும் இதோ அடியேன் என்றார். அவர், உன் மகனை நீ அன்பு கூரும், உன் ஒரே மகனான ஈசாக்கை அழைத்து கொண்டு மோரியா நிலப்பகுதிக்கு செல். அங்கு நான் உனக்கு காட்டும் மலைகளின் ஒன்றின் மேல் எரிபலியாக அவனை நீ பலியிட வேண்டும் என்றார். பின் ஆபிரகாம் எரிபலிக்கு வேண்டிய விறகு கட்டைகளை எடுத்து தம் மகன் ஈசாக்கின் மீது வைத்தார். நெருப்பையும் கத்தியையும் தம் கையில் எடுத்து கொண்டார். இவ்வாறு இருவரும் சேர்ந்து சென்றனர். அப்பொழுது ஈசாக்கு தன் தந்தையாகிய ஆபிரகாமை நோக்கி, அப்பா என. அவர், என்ன மகனே என்று கேட்டார். அதற்கு அவன், இதோ நெருப்பும் விறகு கட்டைகளும் இருக்கின்றன, எரிபலிக்கான ஆட்டுக்குட்டி எங்கே என்று வினவினான். அதற்கு ஆபிரகாம், எரிபலிக்கான ஆட்டுக்குட்டியை பொறுத்த மட்டில் கடவுளே பார்த்து கொள்வார் மகனே என்றார். இருவரும் சேர்ந்து தொடர்ந்து நடந்தனர். ஆபிரகாமுக்கு கடவுள் குறிப்பிட்டு சொல்லிய இடத்தை அவர்கள் அடைந்தனர். அங்கே ஆபிரகாம் ஒரு பலிபீடம் அமைத்து அதன் மேல் விறகு கட்டைகளை அடுக்கி வைத்தார். பின் தம் மகன் ஈசாக்கை கட்டி பீடத்தின் மீதிருந்த விறகு கட்டைகளின் மேல் கிடத்தினார். ஆபிரகாம் தம் மகனை வெட்டுமாறு தம் கையை நீட்டி கத்தியை கையில் எடுத்தார். அப்பொழுது ஆண்டவரின் தூதர் வானத்தில் நின்று, ஆபிரகாம் ஆபிரகாம் என்று கூப்பிட, அவர், இதோ அடியேன் என்றார். அவர், பையன் மேல் கை வைக்காதே, அவனுக்கு எதுவும் செய்யாதே, உன் ஒரே மகனையும் எனக்கு பலியிட நீ தயங்கவில்லை என்பதிலிருந்து நீ கடவுளுக்கு அஞ்சுபவன் என்று இப்போது நான் அறிந்து கொண்டேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பிள்ளைகளை எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கு விவிலியத்திலிருந்து நம்பிக்கையின் பரிசு என்ற கதையை நம்ம பார்ப்போமா? சரி, திரு விவிலியத்துல நம்பிக்கை புரியவராக அபிரகாம் இருந்தார்ல. அபிரகாம்ன்ற பேரை கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? அபிரகாமுக்கு 100 வயசுல பிறந்தாரு ஈசாக்குன்ற மகன். அதுக்கு முன்னால அவருக்கு பிள்ளை இல்லை. ஆண்டவர்கிட்ட வரம் கேட்டு கேட்டு இந்த அவருக்கு 100 வயசு நடக்கும்போது ஈசாக்குன்ற மகன் பிறக்கிறான். இந்த அபிரகாம் கடவுளை நம்பி அவருடைய வீடு, ஊரு, இனம் எல்லாத்தையும் விட்டுவிட்டு பல தெய்வ வழிபாட்டுல இருந்து யாவே கடவுளை மட்டும் நம்பி வழிபடுறதுக்காக அவர் தன்னுடைய சொந்த எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தார். அந்த ஆண்டவரே நம்பி வந்தவருக்கு 100 வயசு வரைக்கும் பிள்ளை இல்லை. அப்போ விரும்பி கேட்கிறார், கடவுளே எனக்கு வாரிசா ஒரு மகனை கொடுங்கன்னு. வேண்டி வேண்டி பெற்ற மகனுக்கு மகனை பிறந்தன்றைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும்ல. அந்த சந்தோஷம், மகிழ்ச்சி என்ற அர்த்தம் உள்ள ஈசாக்குன்ற பேரை வைக்கிறார். ஈசாக்கு வளர்ந்து வர்றான். அவனை பார்த்து பார்த்து அப்பாவுக்கு எப்படி இருக்கும்? அபிரகாமின் மனைவி சாரா, சரியா? இவங்க 2 பேரும் அந்த பிள்ளைய ரொம்ப மகிழ்ச்சியா வளர்க்குறாங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க. இப்படி இருக்கிறத பார்த்த கடவுள் என்னச்சு கேட்டார்னா, அந்த ஆபிரகாமை பார்த்து, நீ ஈசாக்க கூட்டிக்கிட்டு போய் ஒரு மலை உச்சியில இருந்து அவனை எரிபலியா கொடு அப்படின்னு. எரிபலினா என்ன? உயிரை கொல்லணும்,
விறகு கட்டையில அடுக்கி அது மேல ஏத்தணும், நெருப்பு வச்சு அப்படியே கடவுளுக்கு பலியா கொடுக்கணும். ஆபிரகாமுக்கு எப்படி இருந்திருக்கும்? எப்படி இருந்திருக்கும்? கஷ்டமா இருந்திருக்கும். ஏன் கஷ்டமா இருந்திருக்கும்? தன்னுடைய ஒரே மகனை பலியிட சொன்னதுனால அவருக்கு கஷ்டமா தான் இருந்திருக்கும். ஆனா அவர் என்ன செஞ்சார் தெரியுமா? கடவுளுக்கு கீழ்ப்படிந்தார். தன்னுடைய மகனை விட கடவுளுக்கு முதலிடம் கொடுக்கிறார். கடவுள் கொடுத்தார், அவர் எடுத்து கேட்கிறார், நான் கொடுத்துருவேன் அப்படின்னு அந்த ஆபிரகாம் தனக்கு கஷ்டமா இருந்தாலும் யாருக்கு கீழ்ப்படுகிறாரு? அந்த கடவுளுக்கு கீழ்ப்படி அவர் விருப்பத்தை நிறைவேற்றார். தன்னுடைய மகனை கூட்டிக்கிட்டு கடவுள் சொன்ன மோரியா என்ற பர்வதத்துக்கு போறார். அங்க போய் அந்த பையனை பலியிட விறகு கட்டையெல்லாம் கொண்டு போறாங்க, சட்டியில நெருப்பெல்லாம் கொண்டு போறாங்க. அப்படி போகும்போது ஈசாக்கு தோள் மேல விறகு கட்டைய வைக்கிறார். அவன் சுமந்துக்கிட்டு போகும்போதே கேட்குறான், அப்பா நெருப்பு இருக்குது, விறகு கட்டை இருக்குது, எங்கப்பா ஆடு பலிக்கு அப்படின்னு கேட்குறான். யாரை பார்த்து கேட்குறான்? அப்பாவை பார்த்துக்காங்க. யாரு கேட்டது? ஈசாக்கு கேட்டார். அதுக்கு ஆபிரகாம் என்ன சொன்னார் தெரியுமா? மகனே, அதை ஆண்டவர் பார்த்து கொள்வார். என்ன சொன்னாரு? மகனே, ஆண்டவர் பார்த்து கொள்வார் என்று சொல்றார். சரி, மேல போயாச்சு. விறகு கட்டையில அடுக்கி ஒரு கல்கள் எல்லாம் தூக்கி போட்டு பீடம் கட்டி விறகு கட்டையில அடுக்கி அதுல ஈசாக்கு கையையும் காலையும் கட்டி மகனை தூக்கி விறகு கட்டை மேல வைக்கிறார். வச்சுட்டு தன்னுடைய வாளை உருவி மகனை கொல்ல போறார். அப்படி கொலை செய்ய போகும்போது கொன்றுதானே பலி கொடுக்கணும், அப்புறம் எரிக்கணும். அதனால மகனை விறகு ஈசாக்க கையை காலை கட்டி விறகு மேல வச்சுட்டு கொல்ல போறார். அப்படி கொல்ல போகும்போது வானத்தில் இருந்து ஒரு குரல் கேட்குது. ஆண்டவர் பேசுறார், ஆண்டவரின் தூதர் பேசுறார். என்ன பேசுறாருன்னா, ஆபிரகாம், பையனுக்கு எந்த விதமான தீங்கும் செய்யாத, ஏன்னா நீ உன் மகனை விட கடவுளை அன்பு செய்கிறவன்றதை நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம், கடவுளுக்கு உன் வாழ்க்கையில முதலிடம் கொடுக்கிறவர்ன்றத நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம், அதனால பையனுக்கு தீங்கிழைக்காத அப்படின்னு சொல்லி ஆபிரகாம் ஈசாக்கை கொலை செய்யாமல் பலி கொடுக்காமல் கடவுள் காப்பாற்றுகிறார். சொன்னார்ல, அப்பா ஆட்டுக்குட்டி எங்க அப்படின்னு கேட்கும்போது என்ன சொன்னாரு? அதை கடவுள் பார்த்தாரா? சரி, அப்ப ஈசாக்கை இறக்கி கையை காலை அவுத்து விட்டுச்சு. அங்கிட்டு பாக்குறாரு, ஒரு செடிக்குள்ள ஒரு கொம்பு மாட்டிக்கிட்டு ஒரு ஆட்டுக்குட்டி நிக்குது. ஏன்னா அந்த ஆட்டுக்குட்டியை கொண்டு ஈசாக்குக்கு பதிலாக ஆபிரகாம் பலியிட்டார். சரியா? இப்ப கடவுளை இந்த ஆபிரகாம் நம்பினாரா இல்லையா? நம்பினாரா இல்லையா? அவரு கொடுத்தாரு, கடவுள் கொடுத்தாரு. கடவுள் இப்ப கேட்கிறார், கொடுத்தவருக்கு நான் திருப்பி கொடுப்பேன், ஏன்னா அவர் தான் கொடுத்தாரு, அவர் என்கிட்ட விரும்பி கேட்கிற பலியை நான் கொடுப்பேன் அப்படின்னு சொந்த மகனை கூட கடவுளுக்காக இழக்கிறதுக்கு ஆபிரகாம் முன் வந்தார். சரியா? அந்த பீடத்துல ஆட்டுக்குட்டியை பலி கொடுத்த ஒருபாடு கடவுளுக்கு நன்றி சொல்லி மகனை சந்தோஷமா கூட்டிக்கிட்டு திரும்ப வீட்டுக்கு வந்தார். சரியா? கடவுளை ஆபிரகாம் நம்பினார், அது அவருக்கு நீதியாக கருதப்பட்டது. சரியா? கடவுளை நம்பி கடவுள் கேட்டபடி தன் மகனை பணி கொடுத்தார். அதனால் கடவுளுடைய ஆசிரை அவர் பெற்றுக்கொண்டார். பலி கொடுக்க போன மகனை திரும்ப பெற்றுக்கொண்டார். இதனால நம்ம என்ன பாடம் கற்றுக்கொள்றோம்? கடவுள் ஒரு நாள் நம்மளை கைவிட மாட்டார். நம்ம தான் என்ன செய்யணும்? அவரை என்ன செய்யணும்? சொல்லுங்கண்ணா, சத்தமா சொல்லு. நம்பணும். நம்ம தான் கடவுளை நம்பணும், அவர் நமக்கு நல்லதே செய்வார். சரியா? அதனால நாமும் எந்த சூழ்நிலையிலும் கடவுளுக்கு ஏற்பத கடவுள் விருப்பப்படி நடக்க முன் வருவோம். இன்றைக்கு இந்த கதையை பற்றி படிச்சிருக்கிறோம். நாளைக்கு ஒரு அடுத்த விவிலிய கதையை பற்றி படிக்க நீங்க ஆசைப்படுறீங்களா? படிப்போமா? சரி. வெல்கம் டு HBS வீட்டில் விவிலிய பள்ளி 5வது நாள் இன்று. இன்று உங்களை யார் வின் பண்றாங்கன்றது பார்க்கலாம். ரெடியா? போலாமா? உங்களுக்கான முதல் கேள்வி, மார்க் 4 இறை வார்த்தை 35. மார்க் 4 இறை வார்த்தை 35. அன்றொரு நாள் மாலை நேரம் இயேசு சீடர்களை நோக்கி, அக்கறைக்கு செல்வோம் வாருங்கள் என்றார். சூப்பர், சரியான பதில், வாழ்த்துக்கள்.
உங்களுக்கான இரண்டாவது கேள்வி லூக்கா 8 இறை வார்த்தை 23. படகு போய் கொண்டிருந்த போது அவர் ஆழ்ந்து தூங்கிவிட்டார். அப்பொழுது ஏரியில் புயல் அடித்தது, படகு நீரால் நிரம்பியது, அவர்கள் ஆபத்துக்கு உள்ளானார்கள். சூப்பர், வெரி குட், வாழ்த்துக்கள். இரண்டாவது கேள்விக்கும் சரியான பதில் சொல்லியிருக்கீங்க. தொடர்ந்து முயற்சி எடுங்க, இன்னும் நம்மளுக்கு சான்ஸ் இருக்கு, சரியா? விடாதீங்க. உங்களுக்கான மூன்றாவது கேள்வி மத்தேயு 8 இறை வார்த்தை 25. மத்தேயு 8 இறை வார்த்தை 25. சீடர்கள் அவரிடம் வந்து, ஆண்டவரை காப்பாற்றும், சாக போகிறோம் என்று சொல்லி அவரை எழுப்பினார்கள். வெரி குட், மூன்றுக்குமே சரியான பதில் சொல்லி இந்த போட்டியை வின் பண்ணிருக்கீங்க. வாழ்த்துக்கள். ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஓகேயா? ஏன் மூஞ்சி சோகமா இருக்கு? ஸோ நம்ம வீட்டில் வந்து இதை வந்து ஒரு முயற்சியாக எடுத்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுவோம், புரிஞ்சுதா? ஸோ எஸ் அன்பர்களே, நாளை இதே போன்று வேற ஒரு குட்டீஸோட நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ. டொக்கு டொக்குன்னு கோலை ஊன்றியே சீனாய் மலை மேலே மூசை ஏறினார். டொக்கு டொக்குன்னு கோலை ஊன்றியே சீனாய் மலை மேலே மூசை ஏறினார். டொக்கு 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 டொக்குன்னு கோலை ஊன்றியே சீனாய் மலை மேலே மூசை ஏறினார். காத்திருந்தார் காத்திருந்தார் 40 நாட்கள் காத்திருந்தார் 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 ஆண்டவருக்காக காத்திருந்தார். டொக்கு டொக்குன்னு கோலை ஊன்றியே சீனாய் மலை மேலே மூசை ஏறினார். டொக்கு 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 டொக்குன்னு கோலை ஊன்றியே சீனாய் மலை மேலே மூசை ஏறினார். எழுதி தந்தார் எழுதி தந்தார் கற்பலகையிலே எழுதி தந்தார் எழுதி தந்தார் எழுதி தந்தார் 10 கட்டளைகள் எழுதி தந்தார். டொக்கு டொக்குன்னு கோலை ஊன்றியே சீனாய் மலை மேலே மூசை ஏறினார். டொக்கு 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 டொக்குன்னு கோலை ஊன்றியே சீனாய் மலை மேலே மூசை ஏறினார். வெல்கம் டு HBS வீட்டில் விவிலிய பள்ளி. நமக்கு வந்து 8 குட்டீஸ் இருக்காங்க. நம்மளுடைய படத்தை பாரு, விவிலிய பகுதியை கூறு அப்படின்ற கேம் விளையாடுறதுக்கு. ஸோ குட்டீஸ் ரெடியா இருக்கீங்களா? ரெடியா இருக்கீங்களா? ஸோ உங்களுக்கான முதல் படம். ஓகே, ஸோ உங்களுக்கான படம் தேர்ந்தெடுக்கப்பட்டது. சொல்றவா? ஸோ யார் ஃபர்ஸ்ட் கை தூக்குறீங்களோ, பதில் தெரிஞ்சவங்க ஃபர்ஸ்ட் கை தூக்குனா அவங்களுக்கு தான் பதில் சொல்ற வாய்ப்பு. யாரு இந்த பிக்சர்ல யாரு இருக்கா? மரியாமா. பக்கத்துல யாரு இருக்கா? தம்பி கை தூக்கிட்டாரு, சொல்லுங்க. மரியா வந்து எலிசபெத்தை பாக்குறாங்க. கரெக்டா? ஷோரா? மாற்றம் இல்ல? பரவாயில்லையா? சரியான பதில் சொல்லியிருக்கீங்க, வாழ்த்துக்கள். ஸோ இது வந்து மரியாள் வந்து எலிசபெத் அம்மாவை சந்திக்கிற காட்சி இது. வெரி குட். ஸோ உங்களுக்கான இரண்டாவது படம் ரெடியா இருக்கீங்களா? காமிக்கிட்டுமா? தம்பி முதல்ல கை தூக்கியிருக்காரு. ஆண்டவர் வந்து ஒருத்தருக்கு கண்ணு தெரியாது. ஆண்டவர்கிட்ட வந்து கேட்பாங்க. அவங்க கேட்பாங்க,
ஆனால் ஆண்டவர் வந்து கீழே இருக்கிற மண்ணை எடுத்து அதில் எச்சி துப்பி அவர் கண்ணில் வச்சோடனே கொஞ்ச நேரம் கழித்து ஒரு ஆற்றில் போய் அவர் கண்ணை கழுவுவார். அவர் அப்போ தான் முதல்ல அவர் வந்து உலகத்தை பார்ப்பார். கரெக்டு. விவிலியத்துல வந்து 2-3 குருடர்களை வந்து குணப்படுத்துவார் இயேசு. ஆனா இவரு அந்த குருடர் இல்லை, இவர் வேற யாருக்கா தெரியுமா? சரி, யாருக்கும் தெரியல. அதனால 0.2 டீமுக்குமே. ஸோ இது வந்து இயேசு குருடருக்கு பார்வை அளிக்கிறார். ஆனா நீங்க சொல்றது வந்து வேற ஒரு நற்செய்தியில இருக்காது. ஓகேயா? பட் இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரைட். ஸோ உங்களுக்கான அடுத்த கேள்வி. கீழே உள்ளது. தம்பி கை தூக்கிட்டாரு. இயேசு சீடர்களுக்கு பாதம் கழுவுற சடங்கு செஞ்சார். எப்போ கழுவாரு? அவர் சிலுவையை அறையிறதுக்கு அன்னைக்கு முதல் நாள் முன்னாடி. அறியறதுக்கு முன்னாடி, சிலுவையில் அறிவதற்கு முன்னாடி. ஓகே, பாதம் கழுவுறார். ஸோ சரியான பதில். வாழ்த்துக்கள். ஸோ உங்களுக்கான அடுத்த கேள்வி. ஸோ என்ன காட்சி நீங்க பாக்குறது? என்ன காட்சி? நம்ம வந்து கேட்டிசம் கிளாஸ்ல வந்து நிறைய வாட்டி இந்த கதை வந்து சொல்லி 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 அப்படியே நம்ம ஆழ் மனசுல பதிஞ்சிருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு கதை இது. உங்களுக்கு தெரியும். நல்லா யோசிச்சு பாருங்க என்ன நடக்குது. காட்சி என்ன நடக்குது? ஒருவர் வந்து அடிபட்டு இருக்காரு, இன்னொருவர் வந்து உதவுறாரு. இப்போ அது பேர் என்னது? ஆன்சர் தெரியுமா? பதில் சொல்லுங்க. ஒரு எகிப்தியர் வந்து அடிபட்டவங்களுக்கு ஹெல்ப் பண்றாரு. அவர் பேர் என்னது? எகிப்தியர் தானா இல்ல வேற யாரா? எகிப்தியர் இல்ல. சோ உதவுறது வந்து நல்ல பண்பு. அப்போ நல்ல மைக் அவர்கிட்ட கொடுங்க. நல்ல சமாரியர். நல்ல சமாரியர். எஸ், கரெக்ட். சரியான பதில். உங்களுக்கான 5வது படம். ஜீசஸ் வந்து சிலுவையில் அறையும் போது மரியாவோ இன்னொருத்தவங்களோ பார்த்து அழுவுறது. ஸோ இயேசு சிலுவையில் அறையும் காட்சி. எஸ், சரியான பதில். ஸோ ரொம்ப அழகா 3 கேள்விகளுக்கு சரியான பதில் சொல்லி நீங்க இந்த சுற்றை வெற்றி பெற்றிருக்கீங்க. வாழ்த்துக்கள். ஸோ அன்பு நேயர்களே, நாளை இன்னும் ஒரு 8 குட்டீஸோட நான் உங்களை சந்திக்கிறேன். டாடா, பாய். அன்பு இயேசுவே, ஆபிரகாம் போல கடவுளை எப்போதும் நம்பும் மனதை தாரும். உமக்காய் எதையும் செய்யும் துணிவை தாரும். எங்கள் குடும்பத்தை ஆசீர்வதியும். ஆமேன். குட்டீஸ், ஆபிரகாம் கடவுளை ரொம்ப நம்பினார் இல்லையா? அதனாலதான் கடவுளை அவரை ஆசீர்வதிச்சாரு. நம்மளும் கடவுளை முழுமையா நம்பணும். கஷ்டம் வந்தாலும் பயப்படக்கூடாது. இயேசு நம்ம கைய பிடிச்சு கூட்டிட்டு போவாரு. அதனால எப்போதும் நம்பிக்கையா இருக்கணும். சரியா? ஒரு சின்ன ஜெபம் சொல்ல இன்னைக்கு மறந்துடாதீங்க. நாளைக்கு மறுபடியும் சந்திக்கலாம். ஓகேவா? பாய்.